ஸோ ட்ரேடிங்னா என்ன? ஸோ ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் விஷ்ணு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு பொருளை குறைஞ்ச விலையில வாங்கி அதிக விலைக்கு விற்கிறதா நம்ம ட்ரேடிங்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ரூபா பாலாஜி பிஸ்கெட்டை நம்ம ஹோல்சேல்ல ஒரு வாங்குறோம் அப்படின்னா ஒரு 3 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்ம இப்போ செல் பண்ணும்போது ரீட்டைல்ல விற்கும் போது நமக்கு 2 ரூபாய் லாபம் நிற்குது. 5 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா சேம் ட்ரேடிங்கும் இதே மாதிரி தான். பட் ட்ரேடிங் பார்த்தா அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்பரான செட்டப்ஸ் இருந்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஷார்ட் டைம்ல நம்மளால ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். பட் ரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா $400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்டி ஜேபிஐ மார்க்கெட்டை செல் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிரேக் டவுன் வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னோட ட்ரேட் செஷன் ஸ்டார்ட் ஆனோன்னா ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணதும் இல்லாமல் எம்எஸ்எஸ் பார்த்தா வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருந்தான். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்து இந்த ஆர்டர் பிளாக்லேயே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு $270 பக்கம் பார்த்தா நான் ப்ராஃபிட்டு புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நமக்கு டிபி அடிச்சதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் மோடு எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் மோடில் என்னோட ஃபெப்பை வச்சு அங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கும் பார்த்தா என்னோட பாயிண்ட்டில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆர்டர் பிளாக்ல பார்த்தா என்னோட என்ட்ரி ஆர்டர் பிளாக் மேலே பார்த்தா எஸ்எல் வச்சுக்கிட்டேன். 1:3 அதே மாதிரி டார்கெட் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு $230 பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருந்தேன். ஓவராலாக $500 பக்கமாக ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்க்கு விஷ்ணு எஃபெக்ட் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.